இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா த கிரேட் ஆக்ட் மூன் ஏர்த்தை சுற்றுதுன்றது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதே போல் ஏர்த் சன்னை சுற்றுதுன்றதும் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதே போல் சன் கேலக்ஸியோட பிளாக் ஹோலை சுற்றுதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரணும். அது என்னன்னா, கேலக்ஸி எதை சுற்றுதுன்றது. ஆக்சுவலாக கேலக்ஸி எதையும் சுற்றுறது கிடையாது. இந்த இமேஜில் காட்டினது போல் நம்ம கேலக்ஸி ஒரு சின்ன பாயிண்ட்டு தான். இதில் நோட்டபிள் பாயிண்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த பாயிண்ட் எல்லா லைன்ஸும் இங்கே தான் வந்து டச் ஆகுது. ஸோ இங்கே ஒரு அட்ராக்டிவிசிட்டி இருக்குது. இதை சயின்டிஸ்ட் வேறு ஒரு ஃபோட்டோ ரியல் ஃபோட்டோவில் கம்பேர் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ஃபோட்டோவை வச்சு தான் அந்த ஃபோட்டோவை நம்ம ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது. இந்த ஃபோட்டோவில் கொஞ்சம் நம்மளுக்கு எதுவுமே புரியாததுனால அதை அனிமேஷனில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் சென்ட்ரலில் இருக்கிறது நம்ம கேலக்ஸி. இதை பலவிதமான டெலஸ்கோப்ஸில் ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இதோட அண்டர்ஸ்டாண்டுக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜை கொடுத்துருக்காங்க. இதில் மில்கிவே கேலக்ஸி அந்த கிரேட் அட்ராக்ட் இந்த கான்செப்டெல்லாம் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பல ஆச்சரியமான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பற்றி சில மேலும் தகவலை சயின்டிஸ்டால் கலெக்ட் பண்ண முடியலை. அதுக்கு காரணம் நம்மளோட ஏர்த்தோட பொசிஷன். இந்த இமேஜில் காட்டின மாதிரி நம்ம ஏர்த் இந்த ஒரு பொசிஷனில் இருக்குது. இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம அந்த கிரேட் அட்ராக்டரை மில்கிவே கேலக்ஸியோட சென்டர் மறைச்சிக்குது. ஸோ இதை எப்போ பார்க்க முடியும்னா, நம்மளோட ஏர்த்தோட பொசிஷன் கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது நம்மளால் அதை பார்க்க முடியும். அதை பற்றி மேலும் அந்த இடத்துல நம்மளால் ஆராய்ச்சி பண்ண முடியும். பட் இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்னா, இது பாதி கேலக்டிக் இயருக்கு சமம். பாதி கேலக்டிக் இயரை முடிக்கிறதுக்குள்ளே நம்ம இறந்துருவோம். இந்த கேலக்டிக் இயரை சம்மந்தப்பட்ட வீடியோ அடுத்த வீடியோ வருது. வெயிட்